கூட எங்களுக்கு ஆல்டோ வந்து கிழமைக்கு ஒரு 2 காராவது வீல் படும். நாங்கள் கொழும்புல என்ன விலை போதோ அதை விட குறைவாக தான் இது வந்து நாங்கள் 18 லட்சம் கொடுப்போம். லீஸும் எடுக்கலாம். கைக்கு ஒரே ஒரு ஆள் 13 வருஷம் தனிப்பாவனையில் நின்ற கார் வெறும் ஜி வரும். இது வந்து ஜி கிரேட் தான் எல்லா ஆப்ஷனுக்கும் உண்டது. இதில் வந்து புஷ் ஸ்டார்ட் வரும். இது வந்து டாடா பிக்ஸிஸ் என்று சொல்றது. இந்த கார் டாடா விட்டுவிட்டா ஆட்டோமேட்டிக்காக போய் பார்க்கலாம். அதுவும் அதே மாடல் தான். ஆனால் இது 26 மாடல் கார்களை ஜப்பான் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றோம். டாடா ரேஸ். வணக்கம், நான் தர்மா. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா ஆர்எஸ் மோட்டோஸில் நிற்கிறேன். ஆர்எஸ் மோட்டோஸ் தொடர்பாக நான் முதலும் உங்களுக்கு காணொலி போட்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிய கார்கள் புதுசாக வந்திருக்கிறதால இன்றைக்கு நான் திருப்பவும் ஒரு காணொலி போடுறேன். இந்த கார் வந்து என்ன விலை போகுது, இதை வந்து எப்படி எடுக்கலாம், மற்றது இந்த லீசிங் வசதிகள் எப்படி செய்யலாம் என்று சொல்லி நான் இப்போ கேட்டு சொல்கிறேன். நீங்கள் முதல் நான் ஆர்எஸ் மோட்டர்ஸ் பற்றி சொல்ல வேணும். ஆர்எஸ் மோட்டர்ஸ் நிறுவனம் வந்து 2017 இருந்து ஆரம்பிக்கப்பட்டு முதல் நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் ரோட்டில் வீட்டை வச்சு செய்தாங்க. இப்போ நாங்கள் A9 வீதி கண்டி வீதியில் மெடிக்கேர் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் நாங்கள் ஆர்எஸ் மோட்டர்ஸ் நிறுவனத்தை துவங்கியிருக்கிறோம். நாங்கள் நேரடியாக 2017ஆம் ஆண்டிலிருந்து இந்த கார்களை ஜப்பான் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றோம். ஜப்பான் நாட்டில் மட்டுமன்று இல்லை, ஆஸ்திரேலியா, தாய்லாந்து போன்ற நாடுகளிலிருந்தும் நாங்கள் கார்களை இறக்கி தரலாம். உங்களுக்கு வேண்டிய கார்களை வந்து உங்களோட தனிப்பட்ட பேரில் எல்சி ஓப்பன் பண்ணி இறக்கி தருவோம். எல்சி ஓப்பன் பண்ணி இறக்கில சந்தை பெறுமதியிலேருந்து 4-5 லட்சம் உங்களுக்கு குறைவாக இறக்கி தரலாம். ஆனால் அது உங்களோட காசை ஈடுபடுத்தி தான் நாங்கள் அந்த காரை நாங்கள் இறக்கலாம். சில ஆட்கள் கேட்கலாம், நீங்களே அப்படி என்ன நீங்கள் இறக்குற காரை 5 லட்சம் கூட வச்சு விற்கிறீங்கன்னு. அப்படி இல்லை, இது வந்து உங்களோட கார் ஒன்று கொண்டு வரதுக்கு 2 மாதம் ஆகும். எனவே உங்களோட காசில் நாங்கள் இறக்கலாம். அந்த வட்டி இருக்காது. மற்ற ஒரு டேக்ஸ் ஒன்று அடிப்பாங்க. அந்த டேக்ஸும் குறைவாக இருக்கும். அதனால உங்களுக்கு சந்தை பெறுமதியிலே 5 லட்சம் குறைவாக நாங்கள் இந்த காரை நாங்கள் இறக்கி தரலாம். அதை விட இருக்கின்ற பழைய கார்களை எங்கள்கிட்ட தந்து போட்டு புதிய கார்களை வாங்கலாம். நாங்கள் என்னென்னா சந்தை பெறுமதியில் நாங்கள் சொல்கிற விலையோட குறைச்சி நாங்கள் காரை தருவோம். நாங்கள் கொழும்புல என்ன விலை போதோ அதை விட குறைவாக தான் இந்த நாங்கள் கார் கொடுத்து கொண்டிருக்கோம். ஏன்னா நாங்கள் நேரடியாக நாங்கள் இந்த கார்களை ஜப்பான் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்து கொடுக்குறோம் 2017 இருந்து. ஆனால் எங்களுக்கு என்ற நோக்கம் வந்து கஷ்டப்பட்டவர்களும் கார்கள் எடுக்கணும். அதனால எங்களுக்கு விலை குறைஞ்ச கார்களும் இருக்கு. கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபா 8 லட்சம் ரூபாயிலிருந்து எங்கள்கிட்ட கார் இருக்கு. உங்களோட பழைய கார்களை தந்து போட்டு எங்கள்கிட்ட புதுசு எடுக்கலாம். அப்படி மற்ற வந்து நாங்கள் ஆக்சிடென்ட் பட்ட கார் ஒரு நாளும் எடுக்க மாட்டோம். ஏன்னா நீங்கள் முதல் நீங்கள் கார் எடுக்க வாராக்கள் ஆக்சிடென்ட் பட்ட கார்ன்றா நாங்கள் எடுக்கவே மாட்டோம். ஏன்னா அது கூடாது. எனவே நீங்கள் நம்பி எங்கள்கிட்ட நீங்கள் உத்தரவாதத்தையும் நாங்கள் வழங்குறோம். கார்களை நீங்கள் நம்பி எங்கள்கிட்ட கார்களை இறக்குமதி செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து டாடா யாரிஸ் 2023 மாடல் ஃபுல் ஆப்ஷன் எக்ஸ் லிமிடெட்னு சொல்கிறது. யாரிஸில் வந்து எக்ஸ் வரும், எக்ஸ் லிமிடெட் வரும். எக்ஸ் கிரேடில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் டாடா யாரிஸ் விக்ஸுக்கு பதிலாக அடிக்கிற கார் தான் இது. 2023 மாடல் எக்ஸ் லிமிடெட் தான் இந்த ஃபுல் ஸ்டார்ட் வரும். மற்றதுக்கு வந்து கீ தான் வரும். 2 பக்கமும் டுவல் மல்டி ஃபங்க்ஷன் வரும். லைன் டிபார்ச்சர் வரும். பெட்ரோல் கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் லிட்டருக்கு வேலை செய்யும். ஒரிஜினல் ஜப்பான் செட் வந்திருக்கு. ஆட்டோமேட்டிக் கார், எக்கோ மோட் வந்திருக்கு. கிட்டத்தட்ட பெட்ரோல் 22 கிலோமீட்டர் 1 லிட்டருக்கு வேலை செய்யும். நல்ல ஃபுல் கம்ஃபர்டபுளான கார். விக்ஸுக்கு பதிலாக அடிக்கிற கார் இது. அன்ரெஜிஸ்டர்ட். கைக்கு ஒரு 40 லட்சம் இருந்தால் இந்த காரை நீங்கள் எடுக்கலாம். 40 லட்சம் கைக்கு 40 இருந்தால் நாங்கள் லீஸை செய்திடலாம். விக்ஸுக்கு பதிலாக அடிக்கிற காரணம் இது. நீங்கள் பழைய விக்ஸ் எடுக்கிறது 85-86 போகிற நேரம் 2023 முதல் யாரிஸ் எடுக்கலாம். இது நல்ல கண்டிஷன்ல இருக்கு. இந்த விலை எவ்வளோ வரும்? இது வந்து நாங்கள் 98 லட்சம் சொல்கிறோம். விலை பார்த்து தரலாம். உங்களுக்கு விலை வந்து கதைத்து குறைச்சி தரலாம். இது வந்து 2026 மாடல் கஸ்டம் செட்னு சொல்றது. அன்ரைசட் 0 மைலேஜ். இதில் வந்து பார்த்தோம்னா 2025க்கும் 26க்கும் என்ன வித்தியாசம்ண்டா, டைமண்ட் கட் எலோவில் வந்திருக்கு 26க்கு. முன் செல் வந்து வித்தியாசமாக வந்திருக்கு. மற்ற நீங்கள் ஒரிஜினல் 4-வே கேமரா வந்திருக்கு. நீங்கள் ஜூம் பண்ணி காட்டுங்க. இது ஒரிஜினல் 4-வே கேமரா. இது சிலருக்கு வந்து 4-வே கேமரா இங்கே போடுறது. ஸ்டேரிங் வீலை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கு. இந்த 2026க்கும் 25க்கும் வித்தியாசம் வந்து இந்த எலோ வீல், இந்த இது ஸ்டேரிங் வீல் வித்தியாசமாக இந்த ஜூம் பண்ணி காட்டுங்க கிட்ட. இது பெட்ரோல் 20 தொடக்கம் 25 கிலோமீட்டர் அப்படி வேலை செய்யும். அன்ரெஜிஸ்டர்ட் 0 மைலேஜ். 6 ஏர் பேக் வரும். இந்த ஸ்டிங்ரேக்கு பதிலாக அடிக்கிறது கஸ்டம் செட்னு சொல்லுவோம். 2026 மாடல். 26 மாடல். நல்ல ஸ்பேஸ் இருக்கு. ஒரிஜினல்
பம்ப் வந்திருக்கு, ஜெக் வந்திருக்கு, கம்பர் மெஸ்டாவில் வராது, நல்ல ஸ்பேஸ் இருக்கு. இது கைக்கு ஒரு 45 லட்சம் இருந்தால் இந்த காரை நீங்க எடுக்கலாம். விலையோட வரும். விலை வந்து நாங்க 97 ரூபாய்க்கு கொடுப்போம். 97 2026 ஒரிஜினல் போவே வந்தது. இதுல போவே இங்க போட்டு கொடுக்குறதுக்கு அது வந்து ஒரு 96 ரூபாய் தரலாம் உங்களுக்கு. கைக்கு ஒரு 45 லட்சம் இருந்தால் இந்த காரை நீங்க எடுக்கலாம். இது டொயோட்டா ரைஸ் 2025 மாடல். இதுல வந்து டொயோட்டா ரைஸ்ல பாருங்க 3 மாடல் வரும். இது வந்து செட் கிரேட், இதுல வரும் எக்ஸ் கிரேடும் வரும், ஜி கிரேடும் வரும். இது வந்து செட் கிரேட் பிளாக் டாப். இதுதான் மார்க்கெட்டான கார். எல்லா ஆப்ஷனும் உள்ள ஹைபிரிட். உங்களுக்கு பார்ப்போம். இது வந்து ஹைபிரிட் ஒரிஜினல் ஆப்பிள் கார் பிளேயர் வந்திருக்கு, டுவல் மல்டி ஃபங்க்ஷன் வந்திருக்கு. இதுக்கு வந்து 8 ஏர் பேக் வரும், புஷ் ஸ்டார்ட், சேஃப்டி எல்லாம் வரும். அடுத்து வந்து இந்த பார்க்கிங் வந்து கையில் வரும். இந்த பார்க்கிங் மற்றதுக்கு வந்து ஜி கிரேட்டுக்கும் எக்ஸ் கிரேட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா பார்க்கிங் வந்து ஹேண்ட் பிரேக் வந்து காலில் வரும். இதுக்கு வந்து பார்க்கிங் இதில் வரும். மற்றது டுவல் மல்டி ஃபங்க்ஷன் வந்துருக்கு, க்ராஸ் கண்ட்ரோல், பெடல் ஷிஃப்ட் எல்லாம் இருக்குது. ஆப்பிள் கார் பிளேயர் ஒரிஜினல் வந்திருக்கு. பெட்ரோல் கிட்டத்தட்ட 28 ரூபாய்க்கு 30 கிலோமீட்டர் வேலை செய்யும் ஹைபிரிட். இதில் பெட்ரோலும் மாறுது. பெட்ரோல் வந்து அது வந்து 13 ரூபாய்க்கும் 15 தான் பெட்ரோல் வேலை செய்யும். இது வந்து நல்லா பெட்ரோல் வேலை செய்யும். கிட்டத்தட்ட 25 ரூபாய்க்கும் 30 கிலோமீட்டர் லாங் ட்ரிப்புக்கு பெட்ரோல் வேலை செய்யும். இந்த ரேஸ் தான் ஃபாஸ்ட் மூவிங்கில் போகிறது கார். இதில் நீங்கள் அடுத்தது இன்னொரு ஆப்ஷன் இதில் நாங்கள் சொல்லணும். சில கார்களுக்கு இந்த பிளாங்க் ஸ்பாட் ஒரு ஆப்ஷன் வரும். இது வராத கார் வந்து ரேஸ்ல வந்துருக்கு. அது வந்து கொஞ்சம் விலை குறையும். இப்போ பிளாங்க் ஸ்பாட் நீங்க கஸ்டமர்ஸ் எடுக்கிறீங்களா, ஆர்ட் எடுக்கிறீங்கன்னா பிளாங்க் ஸ்பாட் இது கண்ணாடியை ஜூம் பண்ணி பார்த்து இது இருக்குதான்னு பார்த்து எடுக்கணும் நீங்க. இதுன்ற விலை வந்து 150க்கு கொடுப்பான். 2025 0 மைலேஜ் செட் கிரேட் பிளாக் ஸ்பாட் இருக்கு, பிளாக் டாப், ஃபுல் ஆப்ஷன். இதை வந்து நாங்க 150 கொடுப்போம். லீசிங் கைக்கு ஒரு 60 லட்சம் 70 லட்சம் இருந்தால் இந்த காரை நீங்க எடுக்கலாம். அதே மாடல் தான், ஆனா இது 26 மாடல். 26 மாடல் பிளாக் டாப் செட் கிரேட் ஹைபிரிட். இதை பாருங்க. இதுல வந்து இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்கு. இதுல பிளாங்க் ஸ்பாட் இருக்கு. 26 மாடலுக்கு ஆட்டோ பார்க்கிங் இருக்கு ஒரு ஆப்ஷன். ஆட்டோ பார்க்கிங்னா நீங்க அந்த எல்லாருக்கும் சில கார் அந்த கார் ரேஸ்ல இல்ல ஆட்டோ பார்க்கிங். இது 2026 இதில் ஜூம் பண்ணி பாருங்க. ஒரு ஸ்டேரிங் வீல் போட்டு ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்கு. அதாவது நீங்க பார்க் பண்ண போய்க்கலாம் ஆட்டோவா வந்து அந்த கார் வந்து பார்க் ஆகும். நீங்க காகில் சிட்டி மற்றது கீஸ் இந்த கோடு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நீங்க கொண்ட காரை நீங்க இதுல விட்டு போட்டு காரை விட்டுவிட்டா ஆட்டோமேட்டிக்கா போய் பார்க் ஆகும். அது வந்து ரேஸ்ல குறைவா இருக்கு. அப்படியும் ஒரு 100 ரேஸ் எடுத்தா ஒரு ரேஸுக்கு தான் இது வரும். 2026 மாடலுக்கு இந்த ரேஸுக்கு வந்திருக்கு. இது நாங்கள் ஒரு 153க்கு இந்த ரேஸை நாங்கள் கொடுப்போம். 2026 0 மைலேஜ் 153 கொடுப்போம். எவ்வளவு கையில வேணும்? கையில இதுக்கும் 65 ரூபாய்க்கும் 60 இருந்தா இந்த காரை நீங்க எடுத்துக்கலாம். இதுல 5 பேர் போகலாம். 5 பேர் படிவா போகலாம். இது வந்து டொயோட்டா பிக்ஸிஸ் என்று சொல்றது. இந்த கார் டொயோட்டா பிக்ஸிஸ் 2025 மாடல். இதுல அன்ரெஜிஸ்டர்ட் கார் தான். இது செசி நம்பர் மட்டும் போட்டிருக்கு. இதுல வந்து எல்இடி லைட் வந்திருக்கு. இது வந்து ஜி கிரேட் பிக்ஸிஸ் டொயோட்டா. இதுல மிரா ஆண்டு வரும். இந்த பெட்ரோல் ஜூம் பண்ணி காட்டுங்க. இது வந்து டொயோட்டாட இதே இன்னொரு கார் மிரா ஆண்டு வரும். இது டொயோட்டா பிக்ஸிஸ் சொல்ற எல்இடி லைட் வந்திருக்கு. மற்றது எலோ வீல் வந்திருக்கு, சேஃப்டி வந்திருக்கு, மற்றது புஷ் ஸ்டார்ட் வந்திருக்கு. புஷ் ஸ்டார்ட் இந்த ஆப்ஷன்களை பார்ப்போம் நாங்கள். இதுல வந்து எல் கிரேட் வரும், அடுத்து வந்து எஸ் வரும், எஸ் லிமிடெட் வரும், ஜி வரும். இது வந்து ஜி கிரேட் தான் எல்லா ஆப்ஷனுக்கும் உண்டாது. இதுல வந்து புஷ் ஸ்டார்ட் வரும், டச் ஏசி வரும். இந்த ஜி கிரேட்டுக்கு தான் நீங்க பாத்தீங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுங்க, டச் ஏசி வரும். மற்றது ஏர் பேக் வந்திருக்கு, 2 ஏர் பேக் வந்திருக்கு. பெட்ரோல் வந்து 20 ரூபாய்க்கும் 25 கிலோமீட்டர் வேலை செய்யும். நிக்கல் ஹேண்டில் வந்திருக்கு. மற்ற பவர் சட்டர்ஸும் பவர் மிரரும் இதுக்கு வரும். அதை நீங்க டொயோட்டா பிக்ஸிஸ் இது வந்து நாங்க 83 லட்சத்துக்கு கொடுப்போம். 2025 எவ்வளவு இருந்தா எடுக்கலாம்? இதுக்கு கைக்கு ஒரு 45 ரூபாய் இருந்தா எடுக்கலாம். இந்த கார் 45 லட்சம் இருந்தா இந்த கார் எடுக்கலாம். நல்ல ஸ்பேஸ் இருக்கு பாருங்க, நல்ல கண்டிஷன். இதை விட ஆப்ஷன் கூடின கார் இல்லை. இந்த மிராவுக்கு பதிலாக அடிக்கிற அதாவது டொயோட்டா பிக்ஸிஸ். மிராவோட இது மார்க்கெட். இந்த பிக்ஸிஸ் இந்த பட்ஜ் ஒருக்கா காட்டுங்க. பெட்ரோலும் நல்லா வேலை செய்யும். 83 லட்சத்துக்கு இந்த காரை நாங்கள் கொடுப்போம். இது வந்து கஸ்டம் செட் தான். முதல் பார்த்தது நாங்கள் 26 மாடல். இது வந்து 25 மாடல்.
25 மாடல் கஸ்டம் செட் பாருங்க. டைமண்ட் கட் எலோ வீல் வந்திருக்கு, போவே கேமரா வந்திருக்கு. மற்றது வந்து 0 மைலேஜ் தான் 2025. மற்றது போவே கேமரா பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுங்க. போவே கேமரா வந்திருக்கு. மற்ற 6 ஏர் பேக் வரும், டுவல் மல்டி ஃபங்க்ஷன் வரும். இதுவும் பெட்ரோல் வந்து 20 தொடக்கம் 25 கிலோமீட்டர் வேலை செய்யும். வெகனார் நல்ல ஸ்பேஸும் இருக்கு. கஸ்டம் செட் ஒன்று சொல்றோம். இது நாங்கள் ஒரு 95.5 லட்சத்துக்கு கொடுப்போம். இந்த கார் இறக்கி தரேன்னா உங்களுக்கு ஒரு 90 லட்சத்துக்குள்ளே இந்த காரை நாங்கள் இறக்கி தருவோம். நிசான் சனி என்று சொல்றது FE15. இதுல 16 வரும், 15 வரும். இதுல நான் சொல்லுவோம், நீங்க எடுக்கிறார்கள் இதுல 1290 சிசி வரும், 1500 சிசி வரும், 1600 சிசி வரும். 1500 சிசி வந்து EXL ஒன்றுன்றது. இது வந்து நல்ல பெட்ரோல் வேலை செய்யும். கிட்டத்தட்ட ஆல்டோ மாதிரி 15 ரகம் 16 கிலோமீட்டர் வேலை செய்யும். இது ஒரே ஒரு ஆள் 13 வருஷம் தனிப்பாவனில் நின்ற கார். கண்டிஷனை பாருங்க. உள்ளுக்கு 4 டயரும் புதுசு, ஆட்டோமேட்டிக் உள்ளுக்கு பாருங்க நல்ல கண்டிஷனாக இருக்கு. ஆட்டோமேட்டிக் ஆண்ட்ராய்டு பிளேயர் போட்டிருக்கு, ரிவர்ஸ் கேமரா போட்டிருக்கு. மற்ற சீட் லெதர் சீட் அடிச்சிருக்கு, பவர் சட்டர்ஸ் வந்திருக்கு பாருங்க. பெட்ரோலும் நல்லா 15 ரகம் 16 வேலை செய்யும். இதுவும் கைக்கு ஒரு 10 ரூபா இருந்தால் எடுக்கலாம். நாங்கள் 42.5 லட்சம் சொல்கிறோம். விலை காய்க்கலாம். வந்து நீங்கள் பார்த்து இந்த காரை நீங்கள் விலை காய்ச்சி எடுத்துக்கொள்ளலாம். ஆட்டோமேட்டிக் நல்ல கண்டிஷனாக இருக்குது. ஒரு ஆள் 13 வருஷம் பாவிச்சது, 2004 செகண்ட் ஓனரில் இருக்குது. இது டொயோட்டா கரீனா அந்த கார். இது வந்து மோடிஃபை பண்ணியிருக்கு, ஃபுல்லாக மோடிஃபை பண்ணி கிடக்கு பாருங்க. 4 எலோவில் புதுசு போட்டு புது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மோடிஃபை பண்ணியிருக்கு. நல்ல டீசல் கார். இது வந்து டீசல் வந்து 20 தொடக்கம் 22 கிலோமீட்டர் வேலை செய்யும். உங்களுக்கு இன்டீரியர் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. லெதர் சீட் எல்லாம் அடிச்சு உங்களுக்கு பாருங்க, டயர்கள் எல்லாம் போட்டு லெதர் சீட் எல்லாம் அடிச்சு நல்லா நிற்குது கார். இது வந்து நாங்கள் 18 லட்சம் கொடுப்போம். லீஸும் எடுக்கலாம். இது கைக்கு 18 தான். 18 தான் இதில். கைக்கு ஒரு 8 லட்சம் இருந்தால் அந்த காரை நீங்கள் எடுக்கலாம். நல்ல கண்டிஷன். டொயோட்டா கரீனா. டொயோட்டா பாருங்க, உங்களுக்கு சீட் எல்லாம் படியாக ஜூம் பண்ணி காட்டுங்க. ரன்னிங் கண்டிஷன்லாம் நல்லாவே இருக்கு இந்த கார். டீசல் வந்து 20 22 வேலை செய்யும். எலோவில் எல்லாம் போட்டு மோடிஃபை பண்ணி கிடக்கு. வந்து சுசுகி ஆல்டோ 2015 கூட. எங்களுக்கு ஆல்டோ வந்து கிழமைக்கு ஒரு 2 காராவது வீழ்படும். இது வந்து செகண்ட் ஓனர்ல இருக்கு. கார் கண்டிஷன் பாருங்க எப்படி. ஃபர்ஸ்ட் ஓனர் அக்கா தங்கச்சி கடையில மாறினது. ஒரிஜினல் பெயிண்டோட நிற்கிது. மற்ற 4 டயரும் புதுசு. சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. எக்ஸ்ட்ரா கணக்க வேலை செய்திருக்கு. 56,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த கார். இந்த பாருங்க 56,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஆண்ட்ராய்டு பிளேயர் எல்லாம் போட்டு பாருங்க, ரிவர்ஸ் கேமரா எல்லாம் போட்டு ஒரிஜினல் ரிவர்ஸ் கேமரா போட்டுருக்கு இந்த காருக்கு. ரிவர்ஸ் கேமரா எல்லாம் போட்டு ஒரிஜினல் என்ன கிளியரா இருக்கு. ரிவர்ஸ் கேமரா ஒரிஜினல் போட்டிருக்க. மற்றது லெதர் சீட் அடிச்சிருக்கு. லெதர் சீட் அடிச்சிருக்கு. இந்த சீட் இது கூட கிளியே இல்லை. 56,000 கிலோமீட்டர், ஜெனுவின் மைலேஜ், ஆண்ட்ராய்டு பிளேயர் போட்டிருக்கு. மற்ற ரிமோட் எல்லாம் போட்டு நல்ல கண்டிஷன்ல இருக்கு. காப்பெட் எல்லாம் போட்டு நல்லா இருக்கு பாருங்க. ஜூம் பண்ணி காட்டு. ஸ்டிக்கர் கூட வந்த ஸ்டிக்கர் தான் கிடக்கு. 56,000 ஓடி இருக்குது. நாங்கள் 43.5 லட்சம் இந்த காரை நாங்கள் கொடுப்போம். ஒரிஜினல் பெயிண்டோட நிற்கிது கார். 4 டயரும் பூசு. இந்த எஸ்டாவில ஜூம் பண்ணி காட்டு. எஸ்டாவில் இன்னும் கலெக்டே இல்லை. வந்த எஸ்டாவில் தான் அப்படியே கிடக்கு காரில். யாரும் ஆல்டோ விரும்புகிறார்கள், இந்த காரை நீங்கள் கண்டிஷனாக விரும்புகிறார்கள், 43.5 லட்சத்துக்கு இந்த காரை நாங்கள் கொடுப்போம். கண்டிஷனை பாருங்க. வந்த எஸ்டாவில் அப்படியே கிடக்கு. கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு வேலை எக்ஸ்ட்ரா வேலை செய்திருக்கு. லெதர் சீட் அடிச்சு, காப்பெட் அடிச்சு, ஆண்ட்ராய்டு பிளேயர் போட்டு அப்படி நிற்கிது. கைக்கு ஒரு 15 ரூபா தான் இந்த கார் எடுக்கலாம். நீங்கள் கைக்கு 15 ரூபா தான் எடுக்கலாம். இது வெகனாரில் ரீகண்டிஷன் கார் பாவிச்சது. 79,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. CBA FX என்று சொல்றது. FXல 2 மாடல் வரும். இது ஃபுல் ஆப்ஷன். FXல சேஃப்டி வந்தது. சேஃப்டி வந்திருக்கு. மற்ற நீங்கள் உள்ளுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஹெட் அப் டிஸ்பிளே வந்திருக்கு. ஸ்ட்ரிங் ரேக் இருக்கு. எல்லா ஆப்ஷனும் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்களா சேஃப்டி வந்திருக்கு. ஹெட் அப் டிஸ்பிளே வந்திருக்கு. ஹைபிரிட். இதில் பெட்ரோலும் வர்றது ஹைபிரிட். ஃபர்ஸ்ட் ஓனரில் நிற்குது. நல்ல கண்டிஷனாக நிற்குது கார். நீங்கள் பார்க்கலாம். நல்ல கண்டிஷனாக நிற்குது. ஆண்ட்ராய்டு பிளேயர் எல்லாம் போட்டிருக்கு. ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த கார் 66 லட்சத்துக்கு நாங்கள் கொடுப்போம். லீஸ் கைக்கு ஒரு 15 லட்சம் இருந்தால் இந்த காரை நீங்கள் எடுக்கலாம். 66 லட்சம். இதில் வந்து கழிச்சு பார்க்கலாம். நல்ல கண்டிஷனில் இருக்குது.
சேஃப்டி ஹெட் அப் டிஸ்பிளே எல்லாம் இல்லை ஃபுல் ஆப்ஷன் கார் இது எஃப்எக்ஸ் உள்ளுக்கு பேஜ் இன்டீரியர் வந்துருக்கு மோட்டார்ஸ் பைக் ஸ்டோர் ரூம் இருக்கு புதிய பைக்குகள் உங்கள்கிட்ட இருக்கு உங்களுடைய பழைய பைக்குகளை தந்து போட்டு புதிய பைக்குகள் எடுக்கலாம் பழைய கார்களை தந்து போட்டு புதிய கார்களை எடுக்கலாம் உங்களுக்கு விற்பனை செய்யணும்னா உங்களோட கார்களை வந்து நீங்க இங்க எங்கள்கிட்ட கொண்டு தந்தா நியாயமான விலையில வாங்குவோம் நாங்க அதே மாதிரி வேண்டிய லீசிங் வசதிகளையும் நாங்கள் இப்போ பேங்கால் அறிவிச்சிருக்கிறோம் 40% தான் லீசிங் செய்தாராண்டு ஆனால் நாங்கள் வேற கம்பெனிகளூடாக 60% உங்களுக்கு நாங்கள் லீசிங் எடுத்துடலாம் அந்த ஆர்எஸ் மோட்டார்ஸ் நிறுவனம் வந்து நீங்கள் சாவச்சேரி டவுன்ல இருந்து டவுனுக்கு வந்தோடனே கேஎஃப்சி வரும் கேஎஃப்சியில இருந்து 500 மீட்டர் தூரத்தில் மெடி கேர் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் A9 வீதியில இந்த கார் ஸ்டோர் ரூம் இருக்கு ஆர்எஸ் மோட்டார்ஸ் கார் சேல் இருக்கு இந்த தொலைபேசி இலக்கம் 077 20 61 814 077 20 61 814 எனவே நீங்க நம்பி எங்கள்கிட்ட நீங்க உத்தரவாதத்தை நாங்கள் வழங்குறோம் கார்களை நீங்க நம்பி எங்கள்கிட்ட கார்களை இறக்குமதி செய்யலாம் பெற்றுக்கொள்ளலாம்